ஒரு படத்தோட வெற்றிக்கு மிக முக்கிய காரணமாக அந்த படத்தோட ஹீரோவை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த படத்தோட இயக்குனரை சொல்லுவாங்க. ஆனால் ஒரு படம் ஓடவில்லை என்றால், தோல்வி அடைந்து விட்டது என்றால், உடனே ஈஸியா ஹீரோயின் மேல பழிய போட்டுருவாங்க. அறிமுக ஹீரோயின்னா கேட்கவே தேவையில்ல. அப்படித்தான் பூஜா ஹெக்டே முகமூடி படத்தோட அட்டர் ஃப்ளாப்புக்கு அவங்கள பலியாக்குனாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஆந்திரா போய் நல்ல நடிகை, திறமையான நடிகை, அதுவும் கமர்ஷியல் ஹீரோயின், கிளாமர் ஹீரோயின்னு பேர் எடுத்து பயங்கரமான ஹிட்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஆனாலும் கூட அதுக்கப்புறம் தமிழுக்கு வந்து நடிக்க ஆரம்பித்தார். ஆனால் பாருங்கள், அந்த சென்டிமெண்ட் மட்டும் மாறாமே இருந்துச்சு. ஏன்னா அவங்க தமிழ் நடித்த பீஸ்ட் சரியாக போகல. அதுக்கப்புறம் சூர்யாவோட ரெட்ரோ படம் நடித்தாங்க. அது எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி கிடையாது. அதுக்கப்புறமும் சில படங்கள் நடித்தாங்க. ஆனாலும் பெரிய அளவில் கை கொடுக்கல. ஸோ இதாலேயே பார்த்தீங்கன்னா, பூஜா ஹெக்டேனாவே தமிழில் அவங்க நடிக்கிற படம்லாம் பெருசாக கிளிக் ஆகாது அப்படிங்கிற நெகட்டிவ் சென்டிமெண்ட் இருக்குது. ஆனால் அதை பற்றிலாம் கவலையே படாமல் நம்ம தளபதி விஜய் அவர்கள் அவங்க கூட தான் பார்த்தீங்கன்னா இப்போது ஜனநாயகன் படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. நடித்து முடிச்சிட்டாரு. ஆனால் விஜயை தொடர்ந்து இன்னொரு ஹீரோவும் பூஜா ஹெக்டேவை வந்து பார்த்தீங்கன்னா கமிட் பண்ணியிருக்காங்க. வேறு யாரும் இல்லை, நம்ம நடிப்பின் அசுரன் என்று அழைக்கப்படுகிற தனுஷ் அவர்கள் தான். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, தனுஷ் போர் தொழில் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுத்த இயக்குனர் விக்னேஷ் ராஜா அவருடைய இயக்கத்தில் தான் ஒரு புது படத்தில் நடிக்க போகிறார். ஆக்ஷன் த்ரில்லர் படமாக அந்த படம் உருவாகுது. இதற்கு வந்து அறுவடை அப்படிங்கிற டைட்டில் வச்சிட்டாங்க. வேல்ஸ் இன்டர்நேஷனல் ஃபிலிம்ஸ் நிறுவனம் தான் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங் ஜூலை மாதம் 15ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ இந்த படத்தில் தான் ஹீரோயினாக நம்ம பூஜா ஹெக்டேவை வந்து கமிட் பண்ணிக்காங்களாம். ஸோ இந்த நெகட்டிவ் சென்டிமெண்ட், இவர் நடித்தா படம் சரியாக போகாது, ஓடாது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் இடம் கொடுக்கவே மாட்டோம் அப்படிங்கிறத விஜயும் தனுஷும் ஒரே மாதிரி நிரூபிச்சிருக்காங்க. ஸோ பூஜா ஹெக்டேவுக்கு இந்த படம் அபாரமான வெற்றி படமாக அமைஞ்சு அவங்க மேலே இருக்க இந்த நெகட்டிவ் சென்டிமெண்ட் கரை அழியணும் அப்படிங்கிறதான் நாமளும் சொல்ல வேண்டியது. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம். ஜனநாயகன் ஆகட்டும், இந்த அறுவடை படமாகட்டும், பூஜா ஹெக்டேவோட நெகட்டிவ் சென்டிமெண்ட்டை பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டாக மாற்றுதா இல்லையா என்று.